Hi friends, welcome to Vani's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முந்திரியை குட்டி குட்டி பீசஸாக பொடி பண்ணிவிட்டு அதை வெறும் வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தேங்காய், ரவை, கசகசா ஒவ்வொன்றையும் பொன்னிறமாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சீனியை சேர்த்து சூடாக இருக்கும்போதே நல்லா கிளறிடுங்க. தேவையான ஏலக்காவை பவுடர் பண்ணி ரவா கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சோமாஸ் உள்ள வைக்க பூரணம் தயாராகிடுச்சு. இப்போது சப்பாத்தி மாவை தின்னான அதாவது மெலிசான சப்பாத்தியாக சேர்த்து வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பூரணம் வச்சு அப்படியே மடித்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி கொண்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா சோமாஸ் தயாராகிடும். சூடான எண்ணெயில் சோமாஸ்குள்ளே பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ் தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் சோமாஸ் செஞ்சு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரே நைட்டில் எல்லா பலகாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தீபாவளியை கொண்டாட செய்வாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.